Hi குட்டீஸ், வெல்கம் டு பிரைட் மைண்ட்ஸ் அப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நீங்கள் தினமும் ஒரு செயலை வழக்கமாக செய்கிறீங்க. அதை யாராவது கேலி செஞ்சாங்கன்னா உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஒருவேளை இனிமேல் யாராவது உங்களை கேலி செஞ்சால் கண்டிப்பாக இந்த கதையை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இப்போ வாங்க கதையை பார்க்கலாம். எறும்பு வெட்டுக்கிளி கதை. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கோதுமை தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அங்கு விவசாயி ஒருவர் ஒவ்வொரு வருடமும் கோதுமை சாகுபடி செய்து கொண்டிருந்தார். சாகுபடி செய்யும் இடத்துல பொதுவாக எப்பயுமே பூச்சிகள், குருவிகள் நிறையவே நீங்கள் பார்க்கலாம். அந்த தோட்டத்தில் கோதுமை அறுவடை நாட்கள் நெருங்க ஆரம்பித்தன. அறுவடை தொடங்கிய நாளிலிருந்து எறும்புகள் தங்கள் கூட்டத்துடன் வந்து கோதுமைகளை எடுத்து சென்றன. தோட்டத்தில் ஒரு வெட்டுக்கிளி எப்பொழுதும் பாட்டு பாடிக்கொண்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்கு இருக்கிற எறும்புகளை ரொம்ப கேலி செய்யும். அந்த கூட்டத்தை பார்த்து கேலி செஞ்சு பாட்டு பாடி இருந்துச்சான் வெட்டுக்கிளி. ஒரு நாள் அந்த எறும்புங்களை பார்த்து வெட்டுக்கிளி கேட்டுச்சான், நண்பா, உங்களை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்ன பாருங்க, நான் எவ்வளவு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருக்கேன். என் லைஃப்பை நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஆனா நீங்க ரொம்ப பாவம், எப்ப பாரு எதையாவது தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் வரிசையாக சென்றன. அறுவடை நாளும் முடிந்தது. வெட்டுக்கிளி அன்றாடும் தோட்டத்திலிருந்து கோதுமையை சாப்பிட்ட நிலையில் தோட்டம் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடியது. வெயில் காலம் என்பதனால் வெட்டுக்கிளி வெயிலில் அலைந்து திரிந்து தனக்கான உணவை தேடி கண்டுபிடித்து நாட்களை ஓட்டியது. எறும்புகளும் தங்கள் கூட்டத்துடன் தினமும் உணவுகளை சுமந்து செல்வதை விடாமல் செய்து வந்தன. ஒரு வழியாக வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்க ஆரம்பித்தது. எறும்புகளால் வெளியில் இறங்கி உணவை தேடி செல்ல முடியாததால் சேர்த்து வைத்த உணவை எடுத்து உண்டன. அதே சமயம் வெட்டுக்கிளியால் உணவை தேடி செல்ல முடியவில்லை. சேமிக்க வேண்டிய நேரத்தில் எறும்புகளை கேலி செய்து பாட்டு பாடி வம்பிழுத்து வெட்டுக்கிளியால் இரையை தேடி மழையில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டது. அப்போது வெட்டுக்கிளிக்கு ஒரு யோசனை தோன்றியது. எறும்போட வீட்டிற்கு சென்றது. நண்பா, இந்த மழையில எனக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கல. எனக்கு வீடும் இல்ல, ரொம்ப நடுக்கமா இருக்கு. என்ன தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? தங்கள் கூட்டத்தையே கேலி செய்திருந்தாலும் எறும்பு வெட்டுக்கிளி படும் கஷ்டத்தை பார்த்து பரிதாபம் கொண்டன. தாங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றது. தாங்கள் சேமித்து வைத்த உணவிலிருந்து வெட்டுக்கிளிக்கு உணவை பகிர்ந்து கொடுத்தன. மழைக்காலம் முடியும் வரை வெட்டுக்கிளியையும் தங்களின் ஒருவராக பார்த்து கொண்டன. எறும்புகளை கேலி செய்தும் வெட்டுக்கிளிக்கு உதவியதை எண்ணிய வெட்டுக்கிளி தனது தவறை உணர்ந்து எறும்புகளிடம், நான் செஞ்சது ரொம்ப தப்பு, உங்க ரொம்ப கேலி பண்ணிட்டேன். ஆனா இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஆகவே குழந்தைகளா, ஒரே நாளில் எல்லாம் படித்து முடித்து விடலாம் என எண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வைத்தால் பின்னாளில் உங்களுக்கு அது உதவும். இது படிப்பில் மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் பொருந்தும் என்பதை மறக்க வேண்டாம். Thanks for watching. Please subscribe, share and like for more videos.